இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 26, 2025, 26/9/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 10 மணி 10 நிமிடம் வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்த்தி திதி காலை 9 மணி 34 நிமிடம் வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று உபாங்க லலிதா விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் புதன் சூரியன், துலாமில் செவ்வாய் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 3 மணி 24 நிமிடங்களுக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மதியம் 3 மணி 24 நிமிடம் வரை 3:24 PM வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தட் இஸ் ஆஃப்டர் 3:24 PM மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி மாலை 4 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 3:25 வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதாவது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை சக பணியாளர்களுடன் இனிமையாக பொழுதை கழிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சாயந்தரம் 3 மணி 24 நிமிடங்களுக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால சில தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா வண்டி வாகனத்துல கவனத்துடன் செல்வது நல்லது. சாயந்தரம் 3 மணி 25 நிமிஷத்துக்கு மேல உடல் சோர்வின் காரணமாக உடம்புல ஒரு அசதி, அதாவது உங்களுக்கு ஜுரம் வரா மாதிரி இருக்கிறது, தலை சுத்தல், வயிற்று குழப்பம், வாந்தி வர்றது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமாக சூழ்நிலை ஏற்படும். அதாவது மத்தியானம் 3 மணி 25 நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. அதன் பிறகு ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வேலை சம்பந்தமாக தடுமாற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் தவறான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே ஒரு உடம்புல ஒரு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அல்லது உங்களுக்கு எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா இந்த கைகாலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்று தேவையற்ற விஷயங்கள்ல நீங்க மூக்க நுழைக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சா அடுத்தவங்க விஷயத்துல நீங்க அறிவுரை சொன்னீங்கன்னா அனாவசியமான அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்தில் அதீதமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதாவது அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், அவங்களுக்கு நல்லது சொல்றேன்னு சொல்லிட்டு எதையாவது பேசிட்டீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. எதிர்ப்புகள் வலுக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தாயாருடன் இன்று மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மத்தியானம் 3 மணி 24 நிமிஷத்துக்கு மேல சப்தமஸ்தானத்துக்கு வராரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன். இதனால பகல் வேளையில, அதாவது பிஃபோர் 3:24 PM உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்காக திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் நற்செய்திகளை தரக்கூடிய வகையில இருக்கு. உங்களுடைய உறவுகள் வகையில, குறிப்பா உங்க கூட பிறந்தவங்களால உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். மதியத்துக்கு மேல நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. நண்பர்களுடன் நட்பு பாராட்டி சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 3 மணி 24 நிமிஷம் வரைக்கும்
சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காரு குருவின் பார்வையில. அதனால உங்களுக்கு தொட்ட காரியத்துல தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனா சாயந்தரம் 3:24 மேல உங்களுக்கு தடுமாற்றமான சூழ்நிலை இருந்தாலும் நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தாய் வழியில அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்க ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல தாயை பற்றிய கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அது செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதனால எந்த விதமான லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. புதுசா கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. தேவை இருந்தா மட்டும் கடன் வாங்குவதை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவை இல்லை அப்படின்னா கடன் வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்கினீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதாவது நீங்க கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கும். மிதுன ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. வியாபாரத்துல தனவரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 3:24 சந்திரன் நீச்சஸ்தானத்தை அடையும் பொழுது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அன்வான்ட் வாக்குவாதங்கள் ஏற்படும். குறிப்பா உங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய பெற்றோருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க பேரண்ட்ஸ் கூட உங்களுக்கு இன்னைக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா அதுல உங்களுக்கு சப்போர்ட்டிவா அங்க கூட பிறந்த சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு சாதகமா பேசி பெற்றோர்கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபம் வராம பாதுகாப்பாங்க. அதனால இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. மத்தியானத்துக்கு மேல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தவறான பேச்சுக்கள் உங்கள் பெற்றோரின் குறிப்பா தாயாரின் மன சஞ்சலத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கூடுகின்ற சூழ்நிலை, இது எல்லாமே சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நற்செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்கு. சாயந்தரத்துக்கு மேல உங்களுக்கு மனசுல ஒரு விதமான லோ ஃபீலிங் இருக்கும். யூ வில் பி டிப்ரெஸ்ட், மூட் அவுட்டா இருக்கும், மூட் ஸ்விங்ல இருப்பீங்க. நீங்க பெண்களாக இருந்தா மூட் ஸ்விங்ல இருப்பீங்க. ஆண்களாக இருந்தா மூட் அவுட் ஆகிட்டு அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அந்த சமயத்துல வண்டி வாகன டிராவல் அவாய்ட் பண்றது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. ஆனா மேல் அதிகாரிகள் உங்களை தேவையில்லாம இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. மத்தியானத்துக்கு மேல ஈகோ கிளாஷ் ஜாஸ்தி ஆகும். அதனால பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா உங்க வாயில தாங்க சனியா இருக்காரு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு. கடக ராசிநாதன் 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு இன்று நாள் முழுவதும். இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தொழிலுக்குண்டான முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. தாய் வழி உறவுகள் அல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல, அதாவது மத்தியானம் 3:24 மேல வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்க கௌரவத்துல சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை இன்முகம் பேசி சந்தோஷப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கும் தந்தைக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்க தவறான புரிதல் காரணமாக அவர்கிட்ட எதையாவது உளரப்போக அவர் உங்க பேர்ல சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு உங்க தந்தை கிட்டேயோ தாய் கிட்டேயோ யாரை பத்தியும் பேசாதீங்க. உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு
கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்தை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யக்கூடிய வகையில் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள்ல வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் மாலைக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சிம்ம ராசி. இன்று மதியம் 3:24 வரை உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குறிப்பா உங்களுடைய உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களிடம் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு அல்லது பண இன்கிரிமெண்ட் சம்பந்தமா முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நற்செய்திகள் வருகின்ற சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 3:24 மேல சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது செலவுகள் குறைந்து லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானமும் தூங்குவீங்க, சாயந்தரமும் தூங்குவீங்க, நைட்டும் தூங்குவீங்க. அதாவது இன்னைக்கு ரெஸ்ட் நிறைய எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகள் மறைந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்க சாதகமான பலன்களை ஏற்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணையோ அன்பு பாராட்டி அகமகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நட்பு வட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க சொல்லக்கூடிய பொய் உரைகளை நீங்கள் கண்டுபிடித்து செயல்படுத்துவீர்கள். அதாவது கண்டுபிடிச்சு அவங்கள கிண்டல் கேலி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுகின்ற நிம்மதியான தூக்கம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தாது, சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் தன வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் பெருசா லாபத்தை ஏற்படுத்தாட்டினாலும் உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபாரத்துல, அதாவது கடல் கடந்த வியாபாரத்துல ஒரு புதிய மாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கன்னி ராசி. 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில மனக்கசப்புகள் அல்லது வருத்தங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்காம அதை ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறதுக்கு முயற்சிடுங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்கணும், இல்லை யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருக்கீங்க, யாருக்கிட்டையாவது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமா இருந்துக்கோங்க. அதாவது மத்தியானம் 3 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசி அகமகிழ்ந்து செயல்படுவீர்கள். அதே சமயம் மதியம் 3:24 மேல மூத்த சகோதரர்கள் வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்க வார்த்தைகளுக்கு மரியாதை உண்டு. ஆனா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுடைய காம்படிட்டர்ஸ் கிட்ட இன்னைக்கு மோதல் போக்கு கடைபிடிப்பீங்க. அதனால கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்படும். மதியத்துக்கு மேல உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி. ராசியில சந்திரன் செவ்வாய் சேர்க்கை குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு, குறிப்பா பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல வீண் பேச்சுக்கள் உங்களுடைய வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ பேசும்பொழுது உங்களுடைய கௌரவத்தை குறைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வருது. அதனால கவனமா பேசுங்க. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி பேசுறது, அடுத்தவங்களை குறைத்து மதிப்பிட்டு பேசுவதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அறிவு விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்க மேனேஜ்மெண்ட் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுக்கு சப்போர்ட்டிவா சில பண உதவிகளையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பண வரவில் ஒரு சிறு மாற்றம் ஏற்படும். நீங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட்ல ஒரு 50% தான் வரும். அதனால உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் தேவையற்ற டென்ஷன் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு பெருசா செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் தேவை இருந்தா மட்டும் செலவு பண்ணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எண்ண விரயத்தை, அறிவு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மதியம் 3 மணி வரை தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படும். தவறான வார்த்தை பிரயோகம் அல்லது முன்கோபத்தின் காரணமாக வரக்கூடிய வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் வருகை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனா உறவுகள் வராங்களேன்ட்டு சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா அதே சமயம் வேலை சம்பந்தமா சில தேவையற்ற மன சஞ்சலங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும். கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தாரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அல்லது விமர்சனங்களுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடா ஒர்க் பண்ணுங்க. விருச்சிக ராசி. விரயஸ்தானத்துல ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன், பாக்யாதிபதி சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய தேவைக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல சந்திரன் உங்க ராசிக்குள்ள வந்து நீச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால யூ வில் ஃபீல் லோ இன் யுவர் மென்டல் ஆட்டிடியூட். அதாவது உங்க மனசெலவுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணி பேசுவீங்க. அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்கின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. அது அடுத்தவங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. வேலையில புதிய பதவி கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. அதனால சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. மதியத்துக்கு மேல சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்களுக்கு எதையாவது பண்ண போக தேவையில்லாத மனக்கசப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் எண்ண விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அனாவசியமா செலவுகள் அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்க குழந்தைங்க கேட்டாங்கன்னா கூட மிதமா பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தை அதிகமா பேசிடாதீங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்க ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மாலைக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நீங்களா ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட வம்பு வழக்கு செய்வீங்க, வாக்குவாதம் செய்வீங்க. அடுத்தவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள்.
குடும்பத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். உங்க பேர்ல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் உங்களுக்கு இணக்கமாக செயல்படுவார்கள். அதனால உங்க கௌரவம் காப்பாற்றப்படும். வியாபாரத்துல வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கவனமா பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, ஆனா குரு பார்வையில செவ்வாய் இருக்காரு. அதனால உங்க வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணாம இருந்தீங்க. இன்னைக்கு அதனால அதை செஞ்சு பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறதுனால மதியத்துக்கு மேல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால அவர்களாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்களால் வீண் செலவுகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதனால பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. மதிப்பு மரியாதை உயரும். படிக்கின்ற குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் அவர்களுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது தாய் வழி சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுத்தும். மகர ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. லாபஸ்தானத்துல மதியானம் 3:24 மேல நீச்ச பலன் அடைகிறாரு. அதனால உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக, நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய அனுகூல பலன்களில் தாமதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு மத்தியானத்துக்கு மேல. ஆனா காலையில உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், புதுசா அக்ரிமெண்ட் சைன் பண்றது, ஃப்ரான்ச்சைசி சைன் பண்ணுறதுனா இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க. ஏன்னா மத்தியானம் 3:24 மேலே எந்த முயற்சியும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. அதாவது உங்களுக்கு பார்ட்னராக வரக்கூடியவங்க தகுதி குறைவானவர்களாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் விஷயமாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடுமையான உழைப்பின் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸோட செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பகல் வேளையில ரொம்ப கிளாரிட்டியா, ரொம்ப சந்தோஷமா, மன நிம்மதியோடு இருப்பீங்க. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் மதியம் 3 மணிக்கு மேலே லாபம் பெருகுவதிலோ அல்லது உடன்பிறப்புகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகளிலோ தாமதம் ஏற்படும். அல்லது அது வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர், குழந்தைகள் அவர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. மதியத்துக்கு மேல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்துல தாமதம் அல்லது குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனச்சலிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எண்ண விரயங்களை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால அது வளர்பிறை சந்திரனா இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதுசா தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். கடன் உதவிகள் கிடைக்காது. கடன் உதவிகள் உங்களுக்கு பெருசா லாபத்தை ஏற்படுத்தாது. உங்க பேர்ல இருந்த வழக்கு ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அந்த வழக்குலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு.
மாலைக்கு பிறகு தேவையற்ற எண்ண விரயங்கள் அல்லது பொருள் இழப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பிடிவாதத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்னைக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரம் சார்ந்த வழக்குகள் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. கிடைக்க வேண்டிய பொருள் அல்லது கிடைக்க வேண்டிய லாபத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. சாயந்தரம் 4 மணிக்கு மேல வேலை விஷயமாக தொழில் விஷயமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை. பெரிய மனிதர்கள் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, உங்களுடைய இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி பெருமையா பேசுறதுனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளுடன் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பா அவங்க பிடிவாதமா ஏதாவது பேசினாங்கன்னா நீங்களும் பிடிவாதம் படிச்சு வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா அவர்களுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மத்தியானம் 3 மணிக்கு மேல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி இன்று பிற்பகல் 3:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால மனக்குழப்பம் ஏற்படும். குறிப்பா குடும்ப விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்மறையாக குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அனாவசிய பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தை மூலமாக உங்களுக்கு பண இழப்பு அல்லது வருமானத்தில் தடை ஏற்படும். அதே சமயம் மதியம் 3:24 சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி 5ஆம் வீட்டதிபதி நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகி எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லாததுனால இன்று குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். அல்லது தாய் வழி உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல பெருசா லாபம் இருக்காது. அனாவசிய பண விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு வேலை விஷயமா தொழில் விஷயமா வியாபார விஷயமா எதை பேசினாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வளர்ந்து கொண்டே போகுமே தவிர அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காது. அதனால உங்களுக்கு வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முடிந்தவரை குறைவான பேச்சுக்களால் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. நீங்க பேசினா அடுத்தவங்களுக்கு எரிச்சல் தர மாதிரி பேசுறீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அவர்களின் தேவைகள் பூர்த்தியாகாது. அதனால மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை வலுக்க செய்யும். குறிப்பா தந்தை வழியில அல்லது அரசாங்க வகையில உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் நீச்சஸ்தானத்துக்கு போறதுனால உங்களுக்கு வியாபார விஷயமாக பதவி விஷயமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.